ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. நாளையில நம்ம நல்ல ஒரு செய்தியை கேட்டிருக்கிறோம். ஒரு பெரிய செய்தியை சொல்வதற்கு இல்லை, இருந்தாலும் வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி சமயம் சுருக்கமாக இருக்கிற அப்படின்னா சீக்கிரமாக இந்த ஆராதனை நிறைவு செய்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களிலும் எதிர்பாராத விதமாக குடியாத்தம் என்கிற இடத்திற்கு ஊழியர் மீட்டிங்களை கலந்து கொள்வதற்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கும் ஆண்டவர் உதவி செய்தார். அநேக காரியங்களை அங்கே வெளிப்படுத்தினார்கள், தேவனுடைய காரியங்களை தெரியப்படுத்தினார்கள். அமெரிக்காவிலிருந்து ஒருவர் வந்திருந்தார். அவர் 5 பேரை கொண்டு முதலாவது தேவனுடைய ஒரு பெரிய பாரம், அவருக்கு ஒரு பெரிய பாரம். என்ன பாரம்னு சொன்னால், எப்படியாவது தேசம் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும். அவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிற்பாடு எப்படியாவது ஜனங்களுக்கு ஆண்டவரை நம்ம நம்ம சொல்லிக் கொடுத்து தேவனுக்கு நேராக ஆண்டவருக்கு நேராக ஜனங்கள் வழி நடத்த பயங்கரமான பாரம். அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது அவர்கள் 5 பேராக இணைந்திருக்கிறார்கள். இணைந்து ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை அவர்களோடு இடைப்பட்டிருக்கிறது. எப்படின்னு சொன்னால், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அந்த வசனத்தை அவங்க மனதில் வைத்து அந்த சீசத்துவ பயிற்சி அவங்க கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அந்த சீசர்களை உருவாக்கும் போது தேவனுடைய ஜனங்களை என்ன செய்வாங்க, அதிகமானவர்கள் தேவன் இப்போ நம்ம ஒரு ஊழியக்காரங்களை ஒருத்தங்க அபிஷேகம் பண்ணி விடுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க மூலமாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்ன செய்வாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அவங்க தெரிந்து கொள்வாங்க. இப்போ பிஸ்னஸ் பண்ணுகிறோம், வியாபாரம் பண்ணுகிறோம். வியாபாரம் பண்ணும்போது ஒரு கம்பெனி ப்ராடக்ட் இருக்கு. அந்த கம்பெனி ப்ராடக்ட்டுக்கு எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் அந்த கம்பெனி ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. அதுக்குன்னு சொல்லி அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ரெப்ரசன்டேட்டிவோ இல்லைன்னு சொன்னால் டீலர்ஷிப்போ அவங்கள கூப்பிட்டு என்ன செய்வாங்க, அவங்க பேசுவாங்க. எங்களுடைய ப்ராடக்ட் இப்படி, இதை நீங்கள் ஜனங்களுக்கு இப்படி நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அது மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனியில் நான் இன்சூரன்ஸுக்கு அந்த இதில் கொஞ்ச நாள் நான் பயிற்சிக்கு போயிருந்தேன். அப்போ சொல்லித் தருவாங்க. எப்படி சொல்லித் தருவாங்கன்னு சொன்னால், அவங்க நேரடியாக போய் ஜனங்களை போய் சொல்ல மாட்டாங்க, நம்மகிட்ட சொல்லித் தருவாங்க. நீங்கள் போய் ஜனங்கள்கிட்ட போய் என்ன செய்யுங்க, இப்படி உங்களுக்கு என்ன செய்யுது, உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்குது, இப்படி இப்படிப்பட்ட உங்களுடைய எதிர்காலத்துக்கான நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜனங்கள்கிட்ட போய் சொல்லி என்ன செய்யுங்க, ஜனங்களை அதில் என்ன செய்யுங்க, மெம்பரா நீங்கள் இணைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாத ஜனங்கள் என்ன செய்யிருக்காங்க, அதிகமானவங்க இருக்காங்க. எப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இந்திய தேசத்தில் இன்னைக்கு 2% பேர் தான் என்ன செய்யிருக்கிறாங்க, இயேசுவை அறிந்தவங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ ஜனங்கள் என்ன செய்யலை, இயேசு கிறிஸ்துவ அறியலை. ஆனால் அந்த பாரம் இன்னும் இல்லை, நமக்கு இல்லை. இப்போ அவர் அந்த பாரத்தோடு அவங்க செயல்பட்ட போது 33 நாடுகளில் அவங்க அந்த அவங்க ஸ்தாபனங்களை உருவாக்கியிருக்காங்க. அந்த ஸ்தாபனங்கள் மூலமாக ஏராளமான ஜனங்களை ஊழியர்களை அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க ட்ரைனிங் பண்ணுறாங்க. எனக்கு திடீர்னு தற்செயலாக தான் ஒரு அறிமுகமாச்சுது. அப்போ 50 பேர் அவங்க என்ன செய்யிருக்காங்க, அந்த ஊழியர் பயிற்சிக்காக அவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்போ எனக்கு அந்த போதகர் பேசினார், இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த மாதிரி ஊழியர் மிஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் என்ன ஏதுன்னு சொல்லி என்கிட்ட விசாரிச்சார். இப்போ நாங்கள் எப்படியாவது ஜனங்களுக்கு என்ன செய்யணும், ஆண்டவர் நாங்கள் அறிவிக்கணும். போன ரொம்ப அந்த கூட்டங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்து அநேக காரியங்களை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருந்தது. ஆனால் அதை நம்ம மனதில் வைத்து அதுக்கு பிறகு அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டதுக்கு பிறகு எனக்கும் என்ன செய்த ஒரு பாரம். எப்படி பாரம்னு சொன்னால், இன்னும் ஆண்டவரை அறியாத நம்ம நாகர்கோவில் பட்டணத்தில் இன்னும் தேவனை அறியாதவர்கள் இயேசுவை தெரியும், இயேசுவை தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் அந்த இயேசுவினுடைய அன்புக்குள்ள அவங்க வரல, வழி நடத்தப்படலை. இப்போ என்னன்னு சொன்னால், இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் எத்தனை பேர் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க, நிறைய பேர் போட்டிருக்க மாட்டாங்க. ஏன் போட்டிருக்க மாட்டாங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குன்னு தெரியும். அது ஃபியூச்சரில் அது நமக்கு அநேக காரியங்களுக்கு பயன்படுங்கிறது தெரியும். ஆனால் அதுக்கு தனியாக முகவர்களை வச்சுருக்காங்க. இந்த முகவர்கள் என்ன செய்கிறாங்க, போய் அவங்ககிட்ட உங்களுக்கு நீங்கள் இப்போ வருமானத்தில் நீங்கள் எவ்வளோ என்ன செய்யுங்க, நீங்கள் எடுங்க, சேமிச்சு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்காவது, உங்கள் பிள்ளைகளுக்காவது, உங்களுடைய குடும்பங்களுக்காவது என்ன செய்யும்,
அது பயன்படும் அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்யறாங்க, எடுத்து சொல்லி அவங்கள என்ன செய்யறாங்க, அந்த இதுக்குள்ள வந்து கொண்டு வராங்க. அதே போல இயேசு கிறிஸ்துடைய காரியங்கள் நம்ம என்ன செய்யணும், எடுத்து நம்ம சொன்னாதான் என்ன செய்வாங்க, ஜனங்கள் வந்து அதை என்ன செய்வாங்க, அதற்கு நேரம் வந்து வழி நடத்தப்படுவோம். அதே போல நாம வந்து என்ன செய்யணும், கடைசி காலத்துல நாம வைக்கப்பட்டிருக்கோம். ஆனா ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி நான் சீக்கிரமா முடிச்சிருக்கேன். ஏன்னா சில காரியங்களை நாம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அப்படி தெரிந்து கொண்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நாம வந்து ஆவிக்குரிய அனுபவங்கள்ல இயேசு கிறிஸ்துவோட நம்ம ரொம்ப கிட்டி நாம வந்து சேர முடியும். அதுக்குரிய சூழ்நிலை நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இன்னைக்கு வந்து உலகத்தினுடைய கடைசி பகுதியில் வந்துருக்கோம். பைபிள் சொல்லியிருக்கு, கடைசி நாட்கள்ல வானம் என்ன செய்யுமா, ரத்தமாக வந்து மாறும். அநேக அடையாளங்களை வந்து ஆண்டவர் நான் கடைசி நாட்கள்ல காட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலியாவில் சாயங்காலம் போல வானம் முழுசு என்ன செய்யுது, சிவப்பு கலர்ல மாறி போச்சு. எத்தனை பேர் நீங்க பார்த்துப்பீங்க தெரியல, சிவப்பு கலர்ல மாறி போச்சு. மாறினோட என்னன்னு தெரியல, விஞ்ஞானிகளுக்கெல்லாம் பயங்கர இது எப்படி வந்து சிகப்பு கலர் வானம் முழுசு எப்படி சிகப்பு கலரா மாறிச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அதுக்கு வந்து விஞ்ஞானிகள்ட்ட கேட்பாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க, பெரிய பெரிய ஆராய்ச்சி கூடங்கள் வச்சிருக்காங்க. கூட ஏன் வானம் ஏன் சிகப்பா இருக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, சமீபத்தில் ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி சூரியன்ல வந்து பெரிய மாற்றங்கள் உண்டாயிருக்கு. யாரெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியல, சூரியன்ல பெரிய மாற்றங்கள் உண்டாகி அந்த சூரியனுடைய காந்த புலம் வந்து என்ன செய்யிருக்கான், பூமியை வரைக்கும் என்ன செய்யிருக்கான், பாதிச்சிருக்கான். அநேக சேட்டலைட் செயற்கைக்கோள்கள் அநேக வந்து பாதிப்பு ஆயிரம் சொல்லி விஞ்ஞானிகள் பயந்துட்டு இருக்காங்க. அப்படி சூரியன்ல அநேக காரியங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்ல, பூமி 2.5 இன்ச்சு சாஞ்சிட்டான் தன்னோட அச்சில இருந்து. ஒரு அவங்க சொல்றாங்க, ஒரு பம்பரம் போல வந்து என்ன செய்யுது, பூமி வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ அது சாஞ்சிட்டுனா என்ன ஆகும், அது ஒரு பம்பரம் சாஞ்சுனா என்ன ஆகும், அதனுடைய நிலைமை என்ன செய்யும், மாறி போகும். அது பூமி அழிவுக்கு நேரம் போயிட்டு இருக்கு. அது 2.5 இன்ச்சு பூமி வந்து அதனுடைய அச்சில இருந்து என்ன செய்யிருக்கான், சாஞ்சிருக்கான். அவ்வளவு வெயிட்ட என்ன செய்யுது, தாங்கி நிற்கி பூமி. அப்ப அது சாயும் போது பூமியில் என்ன செய்யணும், அநேக காரியங்கள் வேதம் சொல்லுகிறது, அநேக காரியங்கள் பூமியில் என்ன செய்யும், நடைபெறும். அப்போ கடைசி காலத்துல நாம் என்ன செய்திருக்கிறோம், வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு காலம் செல்லாது. எப்படின்னு சொன்னா, நான் வந்து ஒரு 20 வருஷம் 20-30 வருஷத்துக்கு முந்தி என்னுடைய நிலைமை நான் பார்க்கும்போது வால்வு ரேடியா தான் உண்டு. அந்த வால்வு ரேடியா நான் வந்து வேலை பார்த்தக்கூடிய ஆளு. அந்த வால்வு பற்றி நான் அநேகருக்கு ஒரு காலேஜில் கூட போய் நான் பாடம் நடத்தியிருக்கேன். அந்த வால்வு இப்படி வேலை செய்யறது கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷங்கள் தான் இருக்கும். ஆனால் அந்த காலங்கள் மாறி அது வந்து ஒரு ஆரம்ப காலம், எலக்ட்ரானிக்ஸோட ஒரு ஆரம்ப காலம். இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸோடைய காலத்தை பார்த்தீங்கன்னா அதிவேகமாக போயிடுச்சு. அதிவேகமாக போனால் உங்களுக்கு இன்னைக்கும் நான் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் தான் இருக்கேன். அதனுடைய காரியங்களெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஒரு முன்னேற்றம், விஞ்ஞான முன்னேற்றம். எங்கே போகும் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். இன்னைக்கு நாம் என்ன சிந்திக்கிறோமோ அதை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு என்ன செய்யுது, விஞ்ஞானம் வந்துச்சு. நாம வந்து ஒரு காரியத்தை அந்த காலத்துல வந்து அநேக காரியங்களை வந்து மேனுவலாக தான் வந்து செயல்படுத்துறாங்க. இன்றைக்கு வந்து மேனுவல் கிடையாது. நீங்க யோசிக்கிற காரியங்கள், நீங்க சிந்திக்கிற காரியங்கள் அதை செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் என்ன ஆகி போச்சு, வளர்ந்து போச்சு. அப்போ வேதம் சொல்றது கடைசி காலத்துல அறிவு என்ன செய்யும், பெருகி போகும். இதெல்லாம் வந்து கடைசி காலத்திற்கு ஒரு பெரிய ஒரு அடையாளம். அப்போ பூமியில் அநேக மாற்றங்கள் என்ன செய்திருக்கு, உண்டாயிருக்கிறது. விஞ்ஞானிகள் வந்து பயந்துட்டு இருக்காங்க, என்ன எங்க போகுமோன்னு. ஆனா ஒரு கூட்ட ஜனங்கள் அது தெரியல. அவங்க வந்து என்ன செய்யறாங்க, எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது பொருளை சேர்க்கணும், எப்படியாவது உலகத்துல வாழணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, அதற்காக வந்து அவங்க ஓடி அலைகிறாங்க. அப்போ இந்த காரியங்களும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு வந்து தெரியப்படுத்துகிறார். ஏன் தெரியப்படுத்துகிறார் சொன்னா, அதை மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம சொல்லணும். கடைசி காலத்துல வைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க இந்த உலகத்துல வந்து ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள்லாம் நீங்க சம்பாதிச்சு ஒன்றும் செய்ய முடியாது. நான் வெளிநாட்டுல இருக்கும்போது கொரோனா வந்துச்சு. கொரோனா வரும்போது ஏதோ ஒரு நாடு ஆஸ்திரேலியான்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியாவில் ஜனங்கள் செத்து மடிகிறாங்க. பணங்களெல்லாம் அள்ளி என்ன செய்யறாங்க, ரோட்ல வீசுறாங்க. ஏன் ரோட்ல வீசுறாங்க, பணத்தால மனிதனை காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு தங்கத்தை சேர்க்கிறாங்க, பணத்தை சேர்க்கிறாங்க. ஆனா ஒரு காலத்துல வந்து என்ன செய்யாது, கடைசி காலத்துல அது என்ன செய்யாது, அது நமக்கு கை கொடுக்காது, உதவாது. ஆனா நம்ம எந்த அளவுக்கு தேவனை அறிந்திருக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவனுடைய பாதையில் நம்ம இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம வந்து செம்மையானவர்களாக ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழுகிறோமோ, அந்த அளவுக்கு என்ன செய்யும், நமக்கு வந்து நன்மை உண்டாகும். கடைசி காலத்துல வந்து நாம வந்து ஆபத்துக்கு பயப்படாம இருக்கணும்னு சொன்னா, ஒரு ஆபத்து வருது, அந்த ஆபத்துக்கு வந்து நம்ம பயப்படாம இருக்கணும்னு சொன்னா, நம்ம ஆண்டவருக்குள்ள உறுதியா இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், ஆபத்துக்கு வந்து நம்ம பயப்படாம இருக்க முடியும். இல்லைன்னு சொன்னா என்ன செய்வோம், நாம வந்து பயப்படுவோம். அப்படி பயந்தவர்களுக்கு என்ன செய்யுது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. பயப்படுகிறவர்களும்
அவிசுவாசிகளும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நாம வந்து பயம் இல்லாம இருக்க வேண்டுமானால் தேவனுக்காக நாம என்ன செய்யணும், நம்ம வாழ்ந்து தேவனுடைய காரியங்கள் உலகத்துல அநேக. ஆனா பைபிள் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது என்ன செய்யும், இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ எல்லா காரியங்களும் ஆண்டவர் வந்து நம்ம ஆண்டவர் உண்மையா தேடும் போது சமயத்துல ஆண்டவர் நமக்கு என்ன தர வேண்டுமோ அந்தந்த காரணங்களுக்கு என்ன செய்வார், ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு தருவார். அதனால நாம வந்து அந்த காரியங்களுக்காக நம்ம செயல்படுவோம். ஆனா முழுமையாக நம்மளுடைய இருதயத்தில் என்ன செய்யணும், இதுதான் நம்மளுடைய காரியம். சிலர் பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஒரே நோக்கம் வந்து சம்பாத்தியம். ஆனா எதுக்காக சம்பாதிக்கிறோம்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது. பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, ஒண்டிக்காரனா இருக்கான், ஆனா அவன் வந்து பயங்கரமா சம்பாதிக்கான். யாருக்கு சம்பாதிக்கான், எதுக்கு சம்பாதிக்கான்னு அவனுக்கே தெரியாது. நான் சம்பாதிக்கிறான். ஆனா நாம வந்து ஆவிக்குரிய ஜனங்கள், ஆண்டவருடைய ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் அப்படி நம்ம இருக்கவே கூடாது. நம்ம தேவனுடைய சித்தத்தை என்ன செய்யணும், அறிந்து நாம செயல்படுகிறவர்களா இருந்தா நான் நிச்சயமா வந்து நம்ம மூலமா ஒரு கூட்ட ஜனங்களை வந்து நம்ம என்ன செய்ய முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம கொண்டு போக முடியும். நம்ம வந்து அநேக சொல்றாங்க, நம்ம வெறும் கையா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா, அதனால வந்து மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் ஒன்றும் இல்லை, எந்த லாபமுமே கிடையாது. உலகத்துல வந்து நம்ம ஜீவிக்க போகிற நாட்கள் குறுகின நாட்கள். இந்த நாட்களை வந்து நாம வந்து அதை பிரயோஜனப்படுத்தி கொள்வோம்னு சொன்னா நிச்சயமா நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துல, அந்த நித்திய ராஜ்யத்துல நம்ம வந்து சுதந்திரித்துக் கொள்வோம். சுதந்திரித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் நமக்கு ஒரு பெரிய மேன்மையை வந்து என்ன செய்திருக்கிறார் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்க, அந்த மேன்மையை நம்ம பெற்றுக்கொள்வோம். செய்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசுல யோசனை பண்ணும்போது ஒரு காரியத்தை வந்து எனக்கு மனசுல தோன்றின உடனே அதை குறித்து நான் அப்படி கொஞ்சம் தியானம் பண்ணி நான் வந்து சிந்தித்து கொண்டிருந்தேன். சிந்தித்து சரி அந்த காரியத்தை நாம பேசலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கும் போது அது வந்து எந்த ஒரு எனக்கு ஒரு டெவலப்மெண்ட்டும் என்ன செய்யலை, அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கலன்னொடனே சரி 1-2 வசனங்களை மாத்திரம் நான் அப்படியே எடுத்து குறிப்பு மாத்திரம் எடுத்து வச்சுட்டு நான் படுத்துட்டு நைட்டு 2 மணிக்கு வந்து எனக்கு முழிப்பு வந்துச்சு. முழிப்பு வந்த உடனே சரி அப்போ என்ன செய்வான்னு சொல்லி ஆண்டவரே அந்த வசனங்களை நம்ம இப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி அதை வசனத்தை கொஞ்சம் அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது எந்த ஒரு காரியமுமே எனக்கு வெளிப்படவே இல்லை. விடியக்கால திருப்பி 2 மணிக்கு முடிச்சேன்னா திருப்பி 5 மணிக்கு போகிறதான் எனக்கு திருப்பி தூக்கமே எனக்கு வந்துச்சு. ஆனால் அந்த 5 மணி வரைக்கும் வந்து எந்த ஒரு வசனத்தினுடைய ஒரு அந்த ஆழங்களை நம்ம அது வந்து என்னதான் தியானிச்சாலும் அதை விட்டு அதிகமாக ஒன்றும் போக முடியாமல் அப்படின்னு என்ன செய்யணும் அப்படின்னு இருந்தது. ஆண்டவரே என்ன வார்த்தைகளை நம்ம கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நான் வந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அந்த வசனத்திலிருந்து ஒரு சில வார்த்தை மாத்திரம் சொல்லி ஒரு 10 நிமிஷத்துல நான் வந்து முடிச்சிருந்தேன். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் 21வது வசனத்தை யாராவது வாசிக்க பார்ப்போம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையார். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்போ ஒரு வார்த்தையை வந்து ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்னா, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்போ துக்கப்படுகிற ஜனங்களை பார்த்துதான் அந்த வார்த்தை வந்து சொல்லுகிறார். அப்போ அது துக்கம் வந்து எப்படிப்பட்டது, அது எப்படி மாறும் அப்படிங்கிறது தான் ஒரு ஓமானத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வரும்போது அவள் வந்து துக்கப்படுகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினாலே அப்புறம் என்ன செய்ய மாட்டாளாம், அந்த உபத்திரவத்தை வந்து நினைக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லி இருக்கு. நான் இயேசு கிறிஸ்து வந்து இந்த சப்ஜெக்ட்ல வந்து சீசர்கள்ட்ட வந்து தன்னுடைய காரியங்களை வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தி சொல்லுகிறார். எப்படி வெளிப்படுத்தி சொல்லுகிறார்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவ என்ன செய்ய போறாங்க, சிலுவையில் அறைய போறாங்க, கொலை செய்ய போறாங்க. கொலை செய்ய போகும்போது அப்போ அவர் வந்து உலகத்துல கொலை செய்த பிறகு உலகத்துல என்ன செய்ய முடியாது, உலகத்துல இருக்க முடியாது. அப்போ அந்த காரியத்தை குறித்து சீசர்கள் சொல்லுவார், இப்போ கொஞ்ச காலத்துல நான் உங்களோட இருக்க மாட்டேன், நீங்க என்ன தேடுவீங்க, என்ன செய்ய மாட்டீங்க,
காண மாட்டீங்க, நீங்க துக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை வந்து ஆண்டவர் வந்து சீஷர்கள்ட்ட சொல்லிட்டு வர்றாரு. சொல்லிட்டு வரும்போது அந்த சீஷர்கள் என்ன செய்யறாங்க? ரொம்ப துக்கப்படுறாங்க. ஏன்னு சொன்னா அந்த இயேசு கிறிஸ்துவோடைய காரியங்கள், அவங்க இயேசு கிறிஸ்துவ என்ன நினைச்சிருந்தாங்க? இப்ப நம்மளும் அநேக காரியங்களை நம்ம இயேசு கிறிஸ்து வந்து அப்படி செய்வார், எப்படி செய்வார், அநேக காரியங்களை நிறைவேறும் வாக்குத்தத்தங்கள், அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மையானவைகள், மெய்யானவைகள் தான், எல்லாம் வந்து நடைபெறும். ஆனா அதுக்கு சில காலங்கள், சில சமயங்கள் அப்படி வந்து ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை வந்து நாம வந்து சில நேரங்கள்ல அதை வந்து அறிய முடியாமல் அதனுடைய நமக்கு வந்து அது என்ன செய்யும்? நமக்கு வந்து சில காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்யும்? முழுமையாக வந்து தெரியும். ஆனா சீசர்களுக்கு என்ன செய்யாது? சீசர்களுக்கு முழுமையா தெரியாது. இயேசு கிறிஸ்து என்ன நோக்கத்துக்காக உலகத்துக்கு வந்தார், அவருடைய திட்டம் என்ன, தீர்மானம் என்ன, எல்லாம் அவர் ஒரு பிளான் பண்ணி தான் என்ன செய்திருக்கிறார்? பூமியில வந்திருக்கிறார். அது என்ன செய்யாது? சீசர்களுக்கு தெரியாது. அப்போ சீசர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து என்ன செய்திருக்கிறாங்க? அவங்க வேற மாதிரி அவங்க வந்து என்ன செய்திருக்கிறாங்க? அவரை வந்து நினைச்சிருக்காங்க. என்ன அவர் அற்புத அடையாளங்கள் செய்கிறார், அநேக காரியங்களை வந்து என்ன செய்கிறார்? ஜனங்களுக்கு சுகம் கொடுக்கிறார், அடுத்தது நன்மை செய்கிறார், அநேக காரியங்களை செய்யும் போது அவரை வந்து என்ன செய்வார்? யூதர்களை, இஸ்ரவேலரை அவர் என்ன செய்வார்? மீட்பார், ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செய்வாங்க? அந்த இயேசு கிறிஸ்துவ நம்பி இருந்தாங்க. அந்த காலத்துல வந்து சீஷர், அந்த இஸ்ரவேலர்கள் வந்து ரோமர்களுக்கு என்ன செய்திருந்தாங்க? அடிமைகளா இருந்தாங்க, அடிமைப்பட்டு இருந்தாங்க. அடிமைப்பட்டு இருக்கும்போது அவர்கள் ரொம்ப எப்படி எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டார்களோ அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில அந்த நேரத்துல வந்து யூதர்கள் வந்து இருந்திருக்கலாம். அப்போ இயேசு கிறிஸ்துவ அதை பின்னாடி சொல்லும்போது விஷயத்துல அது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னா நாங்க அப்படி நினைச்சிருந்தோம். ஏன்னா சீசர்கள் பேசிட்டு போறாங்க, பேசிட்டு அவர் வந்து எங்களை மீட்பார், எங்களை ரட்சிப்பார்னு சொல்லி நாங்க நம்பி இருந்தோம், நாங்க நினைச்சிருந்தோம். ஆனா இப்படி என்ன செய்து போச்சு, இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவ பற்றி பேசினது அந்த சீசர்கள் வந்து அப்போ அவங்க அப்படிதான் என்ன செய்யிருக்காங்க? நினைச்சிருக்காங்க, நம்பி இருந்திருக்காங்க. அப்போ அந்த காரியங்களை இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறார், மரணம் அடைய போகிறார் அப்படிங்கிற அந்த சீசர்கள்ட்ட சொல்லும் போது சீசர்கள் வந்து ரொம்ப என்ன செய்யறாங்க? ரொம்ப துக்கப்படுறாங்க. துக்கப்படும் போது அவர் சொல்கிறார், நீங்க இப்போ துக்கப்படுவீர்கள், உங்கள் துக்கம் என்ன செய்யும்? சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறார்? அவர்களை தேற்றுகிறார். அதே போல அநேக சூழ்நிலைகள்ல, அநேக காரியங்கள்ல நாமளும் என்ன செய்யலாம்? துக்கப்பட்டு இருக்கலாம். அப்படி துக்கப்பட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்வார்? ஆண்டவர் அந்த துக்கத்தை அதை வந்து நம்ம என்ன செய்வார்? மாற்றுவார். ஒரே ஒரு சில காரியங்கள் மாத்திரம், நிறைய காரியங்கள் இருக்கு, ஆனா எனக்கு சமயம் இல்லை. நான் ஒரே ஒரு காரியங்களை மாத்திரம், ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் வந்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 13வது அதிகாரம், அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது 18 வருஷமாய் வேறவேறுபட்ட ஆழ்வப்பட்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூலியாக இருந்தால், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் வேறவிடத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து வந்து தேவாலயத்தில் என்ன செய்றார்? தேவாலயத்தில் இருக்கிறார். அவர் வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். தேவாலயத்தில் இருக்கிறார். இருக்கும்போது அந்த தேவாலயத்தில் என்ன செய்திருக்கிறார்? 18 வருஷமாய் எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனி வந்து என்ன செய்யறா? அங்கே இருக்கிறார். இப்போ கூனியை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க வந்து எவ்வளவோ என்ன செய்ய முடியாது? நிமிர முடியாது. அப்படி நிமிர முடியாத சூழ்நிலை உங்களுக்கு இருந்தா என்ன செய்யும் தெரியும்? ஒரு காலத்துல இந்த சிக்குன் குனியான்னு சொல்லி ஒரு நோய் வந்து வந்துச்சு. அந்த சிக்குன் குனியா நோய் வந்து அந்த காய்ச்சல் வந்து என்ன செய்யும்? மனுஷனை வந்து என்ன செய்யும்? குனிய பண்ணிடும், நிமிர முடியாது. நான் முழங்கால நடந்தவங்க, ஊர்ந்து போனவங்க எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்க எழுந்து நடக்க முடியாம என்ன செய்யறோம்? அது இடுப்பு ஜாயிண்ட், முழங்கால் ஜாயிண்ட் எல்லாம் என்ன செய்யறோம்? அது அந்த மாதிரி என்ன செய்யறோம்? முடக்கி வச்சிரும். அதே போல 18 வருஷமா அந்த ஸ்திரீ வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, எவ்வளவு சிரமப்பட்டிருப்பா. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகளை நம்ம என்ன செய்யலாம்? நாம வந்து நிமிர முடியாம நம்மள வந்து சாத்தான் என்ன செய்திருக்கலாம்? நம்மளை வந்து குனிய வச்சு அநேக காரியங்கள், வியாதி மட்டும் இல்ல, அநேக காரியங்கள் என்ன செய்திருப்போம்? நம்மள அது வந்து சாத்தான் நம்மளை என்ன செய்திருப்பான்? குனிய வச்சிருப்பான். குனிய வச்சிருக்கும் போது, ஆனா இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் இருந்தார். தேவாலயத்தில் அந்த ஸ்திரீயை கண்டு ஆண்டவர் அந்த ஸ்திரீ மேல என்ன செய்தார்? மனஸ்தாபப்பட்டு அந்த ஸ்திரியை தொட்டு அந்த ஸ்திரியை வந்து என்ன செய்கிறார்? ஆண்டவர் வந்து குணமாக்குறார். இன்றைக்கும் பாருங்க, அநேகர் வந்து ஜனங்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்ம கஷ்டப்படும் போது என்ன செய்வாங்க? நம்ம கஷ்டப்படும் போது நம்முடைய கஷ்டத்தை பார்த்து நம்ம மேல என்ன செய்வாங்க? பரிதாபப்படுற மாதிரி நமக்கு என்ன செய்வாங்க? காண்பிப்பாங்க.
ஆனா அதனுடைய பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி உள்ள வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 14வது வசனத்தை வாசிங்க. இயேசு ஓய்வு நாளிலே சுத்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டு, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்றார்? 18 வருஷமா கூனியா இருந்த, கஷ்டப்பட்டு இருந்த, ரொம்ப எழும்ப முடியாம நிமிர முடியாம அநேக நெருக்கத்துல இருந்த ஒரு ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் மனம் இறங்கி என்ன செய்யறாரு? தொட்டு அந்த ஸ்திரியை வந்து சுகமாக்குறாரு. ஆனா ஜெபாலய தலைவனுக்கு கோபமும் வருது. அந்த சூழ்நிலை நீங்க பாருங்க. இன்னைக்கும் பாருங்க, நம்ம வந்து அநேக நெருக்கத்துல இருக்கும் போது சொல்லுவாங்க நம்மளை பார்த்து, ஐயோ நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம நிமிர்ந்துட்டு வந்தா என்ன செய்வாங்க? எரிச்சல் வரும் அவங்களுக்கு. இன்னைக்கு உலகத்துல அநேக ஜனங்கள் என்ன செய்யிருக்காங்க? அப்படித்தான் ஜெபாலய தலைவர், ஜெபாலயத்தை நடத்தக்கூடிய தலைவன். அந்த தலைவன் என்ன செய்யிருக்கு? அவனுக்கு கோபம் வந்துச்சு. அவன் கோபம் வந்து அவன் என்ன செய்யறான்? நீங்க என்ன இப்படியே வந்து நீங்க சுத்தமா இருக்குது, நீங்க உங்களுக்கு ஏகப்பட்ட நாள் இருக்கு, 6 நாள் இருக்கு, நீங்க அன்னைக்கெல்லாம் நீங்க வரலாமா? நீங்க இன்னைக்கு ஓய்வு நாள்ல வந்தா நீங்க வந்து என்ன செய்யறீங்க? சுத்தம் அடையினா அவனுக்கு என்ன செய்யறான்? கோபம் அடையிறான். கோபம் அடைஞ்ச உடனே இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? அது வந்து எவ்வளவு ஒரு மிருகம் வந்து நமக்கு வந்து கட்டி போட்டிருக்கோம், அதுக்கு வந்து தண்ணி காட்டுறது எவ்வளவு அவசியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளவு அவசியம். இப்போ வந்து ஒரு மாடு கெட்டில கிடக்கு, ஒரு ஆடு கெட்டில கிடக்கு. ஆனா அதுக்கு வந்து நாம அவிழ்த்து கொண்டு போனாதான் என்ன செய்யும்? அதுக்கு தண்ணி குடிக்க முடியும். இல்லைன்னா அதுக்கு தண்ணி என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாது. அதே போல சாத்தான் வந்து என்ன செய்யிருக்கான்? எவ்வளவு வந்து என்ன செய்யிருக்கான்? அந்த ஸ்திரீ என்ன செய்யிருக்கான்? கட்டி வச்சிருக்கான், கயிறை போட்டு கட்டி வச்சிருக்கான். அதே மாதிரி நாமளும் எத்தனை பேர் சாத்தான் கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனா நமக்கு வந்து அதனுடைய நம்ம சில காரியங்களை இறங்கி போகும்போது அந்த சாத்தானுடைய கெட்டு என்ன செய்யும்? நமக்கு தெரியும். நமக்கு வந்து தெரிய வரும். ஏன்னா சிலர் பார்ப்பாங்க, சில பிசினஸ் வந்து கட்டி வச்சிருப்பான். இவங்க வந்து பிசினஸ்ல என்னதான் முயற்சி பண்ணாலும் என்ன செய்ய முடியாது, எழுப்பவே முடியாது. அது வந்து என்ன செய்யும்? கட்டு. அதை கட்ட அவிழ்க்கணும்னா இயேசு கிறிஸ்து இருந்த ஒருவரால் மாத்திரம்தான் அந்த கெட்ட வந்து அவுக்க முடியும். அவர் அவுத்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? நமக்கு நிச்சயமா ஒரு விடுதலை கிடைக்கும். இல்லைன்னு சொன்னா விடுதலை கிடைக்காது. கடன் அப்படிங்கிற ஒரு கெட்ட போட்டு என்ன செய்யிருப்பான்? சாத்தான் இறுக்கி வச்சிருப்பான். நீங்க எங்கதான் மிரட்டி கடன் அடைக்கணும்னு நினைச்சாலும் கடன் அடைக்கவே என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். சாத்தான் என்ன செய்யிருக்கான்? கெட்டி வச்சிருக்கான். அதே மாதிரி வியாதியில என்ன செய்யிருக்கான்? கெட்டி வச்சிருக்கான். அப்படி கெட்டி வச்சுட்டு என்ன செய்ய மாட்டான்? நீங்க எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் என்ன செய்ய மாட்டான்? தவே மாட்டான். நீங்க ஆஸ்பத்திரியில போய் ட்ரீட்மெண்ட் எடுப்போம், ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அடுத்த நோய் என்ன செய்யும்? வந்துடும். அப்படி மாத்தி என்ன செய்வான்? அவன் சொட்டையை போட்டுக்கிட்டே இருப்பான். அதுல இருந்து என்ன செய்ய முடியாது, நீங்க வந்து வெளியே வரவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அந்த என்ன செய்யற அந்த ஒரு ஸ்திரீ இருந்தா. அது மாதிரிப்பட்ட சூழ்நிலை நாம இருப்போம்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை விடுதலை ஆக்குறதுக்கு நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம விடுதலை ஆக்குவார். நாம் அதை நம்புவோம், நம்ம அதை விசுவாசித்து ஆண்டவரே. அநேகர் எரிச்சல் போடுவாங்க, அநேகர் பொறாமப்படுவாங்க. அந்த ஜபால் பாஸ்டரே நம்மளை பார்த்து என்ன செய்வாரு? எரிச்சல் போடுவாரு. ஐயோ அந்த கெட்ட வந்து என்ன செய்தானே, விடுதலை ஆகிட்டான்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். அவர் விடுதலை ஆக்குவதற்கு தேவன் என்ன செய்கிறார்? அவர் நல்லவரா இருக்கிறார், வல்லவரா இருக்கிறார். ஏகப்பட்ட ஒரு சில வசனங்களை நான் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு சொல்றதுக்கு நான் சமயம் இல்லை. நான் இன்னொரு நாள் அதை பற்றி நான் பேசலாம்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அந்த ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் இன்னைக்கு நம்ம மனதில் வைத்து நாம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்போது நிச்சயமா என்ன செய்வார்? ஒரு பெரிய ஒரு விடுதலையை வந்து ஆண்டவர் நமக்கு நிச்சயமா கொடுப்பார். அந்த விடுதலை மட்டும் இல்லை, நாமும் மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அந்த விடுதலை வந்து நம்ம மற்றவங்களுக்கு நாம சொல்ல முடியும். அதே போல இந்த கடைசி காலத்துல வந்திருக்கோம். நம்ம மனசுல நம்ம முழுமையா நம்ம வந்து வைத்து நீங்க அந்த நியூஸ்ல எல்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப என்ன செய்யறது? உலகம் வந்து ஒரு அழிவுக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கு. எவ்வளவு நம்முடைய காலங்கட்டிலேயே அது என்ன செய்யும்? அந்த கிரியைகளை நம்ம வந்து காண முடியும். ஏன்னா பைபிள் வேத வசனத்தில் இருக்குது, கடைசி நாட்கள் அப்படி கொடிய நாட்கள் வரும். கொடிய காலத்துல வந்திருக்கிறோம். அநேக அடையாளங்கள் அற்புதங்கள் வானத்துல நடக்கும், பூமியில நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்ச காலங்கள் போகும்போது அநேக காரியங்கள் என்ன செய்யும்? தேசத்துல நடக்கும். சூரியன்ல இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை என்ன செஞ்சிருக்கு?
சூரியன்ல வந்து உண்டாயிருக்கு. அப்படி உண்டாகும் போது என்ன ஆகும்? விஞ்ஞானிகள்லாம் குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஜனங்கள் என்ன செய்ய, ஜனங்கள்ட்ட சொல்ல முடியாது. சொன்னா என்ன செய்வாங்க? ஜனங்கள்லாம் பயப்படுவாங்க. அதனால சில காரியங்களை ஜனங்கள்ட்ட என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனா நமக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, அதை சில காரியங்கள் மூலம் நமக்கு அதை வெளிப்படுத்தி தரார். எதுக்கு நம்ம வெளிப்படுத்தி தருகிறாரு? நம்ம பயப்படுகிறது இருக்கல்ல. உலக ஜனங்கள் வந்து செய்வாங்க, பயப்படுவாங்க. நம்ம ஆவிக்குரிய ஜனங்கள் பயப்படுகிறது இருக்கல்ல. நாம எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல, ஆவிக்குரிய அனுபவத்துல, நம்ம பரலோக ராஜ்யத்துல நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்னென்ன காரியங்கள் நம்ம செய்ய வேண்டுமோ, நம்ம வந்து பாவத்தில் இருந்து அநேக பாவங்கள் நம்மளை அடிமைப்படுத்தி இருக்கும், அநேக என்ன செய்யும், அநேக நெருக்கங்கள் நமக்கு இருக்கும். அதெல்லாம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அறிக்கையிட்டு, ஆண்டவர் எனக்கு வந்து விடுதலை தாங்க, இந்த சாத்தான் கட்டி வச்சிருக்கிற அநேக கட்டுகள்ல இருந்து நாங்க கட்டுகள்ல இருந்து ஆண்டவரை விடுதலை பெற முடியாம எங்களுக்கு நீர் எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அப்படி கேட்கும்போது நிச்சயமா நமக்கு உண்டு ஆண்டவர் ஒரு பெரிய திரள் கூட்டங்களை, அநேக ஆத்துமாக்களை என்ன செய்வார்கள் ஆண்டவர் வந்து நமக்கு தருவார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு, அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துகிறது. அவர்களை என்ன செய்யணும்? நன்மைக்கு நேராக வழி நடத்துகிறோம். இப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்த பரலோக ராஜ்யத்தை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணும். அந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு முத்து வியாபாரி ஒரு விலையுதிர்ந்த ஒரு முத்தை கண்டு தனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை வாங்கினானே. எல்லாத்தையும் வித்தாதான் அதை வாங்க முடியும். ஏன்னு சொன்னா அது விலையேறப்பட்டது. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்டது. அனைவருடைய கண்களுக்கு என்ன செய்யுது? மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து அறிந்து கொண்டவன் அந்த வியாபாரி, அந்த முத்து வியாபாரி அதை பார்க்கிறான். விலையேறப்பட்ட முத்தை பார்க்கறான். விலையேறப்பட்ட முத்தை பார்க்கும்போது அவனுக்கு தன்னுடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யறதில்ல, ஒரு பொருட்டு கிடையாது. அதெல்லாம் என்ன செய்யறான்? விற்கிறான். எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கான். எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறவன் ஒரு முத்துக்காக, ஒரு விலையுறந்த முத்துக்காக அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யறான்? விற்கிறான். தன்னுடைய காரியங்கள் எல்லாம் விற்று அந்த முத்தை என்ன செய்யறான்? அதனால உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக, உலகத்தினுடைய காரியங்களுக்காக நம்ம முழுமையாக நம்ம ஓடாம அந்த பரலோக ராஜ்யத்தை நாம வந்து உண்மையா நம்ம ஒரு மெனக்கெட்டுல ஆழமா நம்ம அதை பார்ப்போம் சொன்னா அது என்ன செய்யணும்? அது ரொம்ப விலையேற பெற்றது. அதற்காக நம்ம பிரயாசப்படுவோம். நிச்சயமா ஆண்டவர் வருங்காலங்களில நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்மளை கொண்டு தேசத்தை ஆசீர்வதிப்பார், ஜனங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா அதுக்கு எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்று கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறுத்தின ஆண்டவர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார்.